ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் சாரி. எதனாலன்னா, ஸோ இந்த ரெக்கார்டிங் இந்த வீடியோ பேசும்போது, தட் மீன்ஸ் இந்த கிளாஸ் எடுக்கும்போது கொஞ்சம் இரும்பி இருப்பேன். அப்புறம் வந்து கொஞ்சம் டங்க் ரோலாக இருக்கும், ஏன்னா தண்ணி குடிக்கல. ஓகே, ஸோ த்ரோட் வேறு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, அதனால சரியாக பேச முடியல. சப்போஸ் ஏதாச்சும் புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் திரும்ப வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இதே லெசன் கூட டவுட்ஸ்ன்னு நீங்கள் கேட்கலாம். பாய் எல்லாருக்கும். ஆக்சுவலி இந்த ஆடியோ வந்து இந்த கிளாஸஸ்லாம் எடுத்து முடித்த பிறகு லாஸ்ட்டாக ரெக்கார்ட் பண்ணது. ஓகே, ஸோ ஏதாச்சும் புரியலன்னா நீங்கள் திரும்ப கேட்கலாம். டவுட்ஸ் இருந்தால் நான் வேறு எக்ஸாம்பிளோட கூட உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? ஓகே, பாய். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் 8th சாப்டரில் எம்என்சி கம்பெனி பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போல்லாம் எம்என்சி கம்பெனினா என்னன்றது நீங்கள் நிறைய டிவி சேனலில் பார்த்து, தட் மீன்ஸ் இப்போ மூவிஸ்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த கத்தி படம், இந்த விஐபி, இந்த மாதிரி மூவிஸில் நிறைய போட்டிருப்பாங்க. ஓகே, பட் இப்போது இந்த லெசன் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இந்த லெசன் வந்து ரொம்ப குட்டியான லெசன் தான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள், இதில் இந்த எம்என்சியோட மீனிங் என்ன, அப்புறம் அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா எம்என்சினா அவங்க வந்து ஒரு நாட்டில் மட்டும் அவங்க பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஹெட் குவார்ட்டர், மெயின் ஆஃபீஸ் வந்து ஒரு கண்ட்ரியில் இருக்கும். பட் அவங்களோட ஆப்ரேஷன், அதாவது அவங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் மற்ற கண்ட்ரிலும் அவங்க சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த பாயிண்டில் நீங்கள் பார்க்கலாம் மீனிங் அண்ட் டெஃபினேஷனில். ஏ மல்டிநேஷ்னல் கம்பெனி இஸ் ஒன் விச் இஸ் இன்கார்பரேட் இன் ஒன் கண்ட்ரி, அதாவது ஒரு கண்ட்ரியில் இருக்கும். ஓகே, பட் ஹூஸ் ஆப்ரேஷன் எக்ஸ்டெண்ட் பியாண்ட் த ஹோம் கண்ட்ரி. ஸோ அவங்க நாட்டில் மட்டும் அவங்க பிஸ்னஸ் பண்ணாமல் மற்ற நாட்டிலையும், அதாவது மற்ற கண்ட்ரீஸ்லையும் அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது, எக்ஸ்ன்ற கம்பெனி. அந்த எக்ஸ்ன்ற கம்பெனி அமெரிக்காவில் அவங்க பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க. பட் இருந்தாலும் அவங்க டெவலப் பண்ணணுக்காக இந்தியா, இந்த மாதிரி ரஷ்யா, சைனா, ஜப்பான், ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ், இந்த மாதிரி பிளேசஸில் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனியை எம்என்சி கம்பெனி சொல்கிறோம். இன்னொன்று, இந்தியாவில் இருக்கிற கம்பெனி அதே மாதிரி தான். இப்போ இந்தியாவில் ஒரு கம்பெனி இருக்குது, இப்போ டேலி சாஃப்ட்வேர் எடுத்துக்கோங்க. அது வந்து நம்ம இந்தியாவில் பண்ணுறாங்க, அதாவது கர்நாடகாவில் பெங்களூர் ஏரியாவில் பண்ணுறாங்க. அந்த சாஃப்ட்வேர் வந்து இப்போ இந்தியாவுக்குள்ளே சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நடக்குது. ஓகே, பட் இப்போது இதை வந்து மற்ற கண்ட்ரீஸில் அவங்க பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்பெனி அதை எம்என்சி கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. இதில் ஜஸ்ட் மீனிங் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மீனிங் கண்டிப்பாக ஒரு 2 மார்க் உங்களுக்கு வரும். ஓகே, அந்த நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கூலில் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பரில் மீனிங் கேட்டாங்கன்னா வெறும் மீனிங் மட்டும் நீங்கள் எழுதுங்க. ஓகே, மீனிங் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களோட ஓன் வேர்ட்ஸில் எழுதிக்கலாம். ஆனால் டெஃபினேஷன் கேட்கும் போது நீங்கள் மீனிங் எழுதக்கூடாது. இங்கே இந்த ஒரு பர்சன் என்ன சொல்லியிருக்காங்க, ஏன்னா டெஃபினேஷன் போது வேறு யாரோ ஒரு ஆத்தர், ஒரு பர்சன் ஒரு மீனிங் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதை நிறைய பர்சன்ஸ் நிறைய இன்ஸ்டியூஷன் அதை அப்ரூவ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போது டெஃபினேஷன் சொல்லி கேட்டாங்கன்னா, ஏ மல்டிநேஷ்னல் கம்பெனி, ஏ மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் ஓன்ஸ் அண்ட் மேனேஜ் பிஸ்னஸஸ் இன் 2 or more countries. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸியாக அட்டன் பண்ணுங்க. ஓகே, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ வந்து இது ரொம்ப குட்டியோண்டு இருக்குது. ஓகே, சில பேர் வந்து 2 மார்க் போட மாட்டாங்க. என்னடா இது 1 லைன் தான் வருது, இதுக்கு போய் 2 மார்க்னு யோசனை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, மீனிங் கேட்கும்போது ஃபஸ்ட்டு எம்என்சினா என்னென்னு மீனிங் எழுதிக்கோங்க. செகண்ட் பாயிண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. இன்கேஸ் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் ஆஃப் எம்என்சின்னு கேட்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் மீனிங் எழுதிக்கோங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது எப்படியோ கொஞ்சம் லைனும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும், 2-3 லைன் எக்ஸ்ட்ரா வரும். இதை பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு 2 மார்க்ஸ் போட்டுருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், இல்லை பெருசாக இந்த லெசனில் ஒன்றும் கொடுத்துருக்க மாட்டாங்க. எம்என்சியோட மீனிங், அப்புறம் டெஃபினேஷன், அப்புறம் அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். அட்வான்டேஜ் நம்பர் 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லோ காஸ்ட் லேபர் சொல்லியிருக்காங்க. ஸோ எம்என்சி கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய கம்பெனிஸை எந்த இடத்துல ரொம்ப கம்மியான காஸ்ட் இருக்குது, எந்த இடத்துல லேண்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்து அந்தந்த கண்ட்ரீஸில் அவங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதான் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. எம்என்சி செட்டப் த ஃபெசிலிட்டி இன் லோ காஸ்ட் கண்ட்ரி அண்ட் ப்ரொடியூசர்ஸ் கூட்ஸ் ஆர் சர்வீஸ் லோ காஸ்ட். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் அவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. as well as கம்மியான காஸ்ட்டில் அவங்க சேல்ஸும் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இட் கெயின்ஸ் காஸ்ட் அட்வான்டேஜஸ் அண்ட் சேல்ஸ் இஸ் ப்ராடக்ட் அண்ட் குட்ஸ் சர்வீசஸ் ஆஃப் குட் குவாலிட்டி அட் லோ காஸ்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களாமா, அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியான இதுலேயும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க.
நெக்ஸ்ட்டு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ எம்என்சி கம்பெனிஸில் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் இருப்பாங்க, எக்ஸ்பர்ட்டான பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய லாட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது பண்ணும்போது அவங்க ஒரு ப்ராடக்ட் ஒரு சர்வீஸை நல்ல குவாலிட்டிக்கு அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் முடிஞ்ச அளவுக்கு அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும், சேல்ஸ் பண்ண முடியுன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ராப்பர் யூஸ் ஆஃப் ஐடல் ரிசோர்ஸஸ். அங்கே ஒரு ரிசோர்ஸஸை எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பஞ்சு, அந்த பஞ்சு வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நூல்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கிளாத்லேருந்து ஒரு ட்ரெஸ்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஹியூமன் பீயிங் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இவன் ஓகே இந்த கம்பெனிக்கு என்னென்னா லேபர் வேலைக்கு வச்சுக்கலாம், தட் மீன்ஸ் வெயிட் தூக்குற வேலை. இவன் நல்லா ஸ்கில்டான பீப்புள், அப்புறம் இவன் நம்ம ஏதாவது ரிசர்ச் பண்ணுறதுக்கு சயின்ஸ் சிஸ்டம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பர்சன் நல்லா மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, இன்னொரு பர்சன் மிஷின் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பர்சனை ஈஸியாக எந்தெந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி டெவலப்மெண்ட் ஆகும். லாஸ்ட்டு பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட நேஷ்னல் இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும். எந்த நேஷ்னல் இன்கம்னா எந்த நாட்டில் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அந்த நாட்டுக்கூட நேஷ்னல் இன்கம். இப்போ எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் இருக்காங்க, அங்கேருந்து இந்தியாவில் ஒரு கம்பெனி வந்துருக்குன்னா இப்போது இந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியா யூஸ் பண்ணி அவங்க டெவலப்மெண்ட் ஆகும்போது அந்த இந்தியாவில் இருக்கிற கம்பெனியோட நேஷ்னல் இன்கமும் டெவலப்மெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா, ஸோ ஒரு நாட்டில் நல்லா பிஸ்னஸ் போகுது, நல்லா ஏர்னிங்ஸ் இருக்குது, நேஷ்னல் இன்கம் வருது. எப்படி நேஷ்னல் இன்கம்னா அந்த நாட்டில் டேக்ஸ் கட்டுறாங்க. அதோட பெரிய விஷயம் என்னென்னா ஒரு நாட்டில் இருக்கிற பொருளை மற்ற நாட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அப்போது எக்ஸ்போர்ட் டியூட்டி வேறு நம்ம கட்டுறோம். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா அவங்க அந்த நாட்டோட இன்கம் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ டெவலப்மெண்ட் ஆகினே இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னா அவங்களால ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி எல்லா பர்சனுக்கும் சேல்ரி கொடுக்க முடியும். ஓகே, ஸோ எல்லாத்துக்கான சலுகையும் ஈஸியாக கொடுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு 5th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா டெக்னிக்கல் டெவலப்மெண்ட். ஸோ டெக்னிக்கல்னால் உங்களுக்கே தெரியும் சில வேர்ட், அதாவது ஒரு விஷயத்த அவங்க மூளை யூஸ் பண்ணி எப்படி டெக்னிக்கலாக பண்ணுறது, மிஷின்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாமா, என்ன பண்ணலான்ற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் எம்என்சி கேரி த அட்வான்டேஜஸ் ஆஃப் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட். இங்கே 10 கொடுத்துட்டாங்க, 10 வராது. டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் டு ஹோஸ்ட் கண்ட்ரி. In fact, MNC are the vehicle for transference of technical development from one country to another. Because of MNC's poor host countries also began to develop technically. ஸோ டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அந்த நாட்டுக்காரங்களாம் ரொம்ப புத்திசாலிங்க, எல்லாமே இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸ், எல்லாமே எக்ஸ்பர்ட்டான பீப்புள்ஸ். ஸோ இவங்க ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த நாடு டெக்னிக்கலாக டெவலப்மெண்ட் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, இவங்க பண்ணுற ஒரு விஷயத்தால் அந்த கண்ட்ரியும் டெவலப்மெண்ட் ஆகும் டெக்னிக்கலின்ற விஷயத்த சொல்ல வராங்க. ஓகே, இப்போது ஒரு எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்னென்னா கேல்குலேட்டர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மைண்ட்லேயே தான் இல்லை கையிலே வச்சு மூளை யூஸ் பண்ணி கேல்குலேஷன் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அந்த நாட்டுக்காரங்க பிஸ்னஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, கேல்குலேட்டர் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ அவன் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பான். அது எப்படி என்னடா இதுன்னு சொல்லி நிறைய பேர் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது நிறைய பேர் கேல்குலேட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆகிடும், நம்ம என்ட்ரி போடாலே போதும். ஸோ இது எல்லாமே மற்றவங்க கண்டுபிடிச்சி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இப்போது நம்ம கண்ட்ரி எப்படி அதுவும் டெக்னிக்கலாக டெவலப்மெண்ட் ஆகினே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு மேனேஜரல் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட்னா உங்களுக்கே தெரியும், ஒரு கம்பெனியோட மெயின் இது மேனேஜ்மெண்ட் கையில் தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க, ஸ்கூலு, காலேஜஸ், ஏதாவது ஒரு கம்பெனி எல்லாத்துலையும் மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க. அது நல்லா டெவலப்மெண்ட் ஆனாலே போதும், அந்த கம்பெனி கீழே ஒர்க் பண்ணுறவங்களும் டெவலப்மெண்ட் ஆவாங்க. ஆஸ் வெல் அஸ் அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டில் போயிட்டு இருக்கும். இப்போ எம்என்சி கம்பெனி எம்ப்ளாய் லேட்டஸ்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னிக். பீப்புள் எம்ப்ளாய்ட் பை எம்என்சி டூ லாட் ஆஃப் ரிசர்ச் இன் மேனேஜ்மெண்ட். In a way, they help to professionalize the management along latest lines of management theory and practice. ஸோ இதில் என்னென்னு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்என்சி கம்பெனி எம்ப்ளாய், அதாவது அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ண ஆட்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட்ஸான பீப்புள், புத்திசாலியான பீப்புள்ஸ் அவங்க பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பீப்புள்ஸ் ஆல்வேஸ் லாட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. இதில் மேனேஜ்மெண்ட்டில் இன்னும் இந்த மேனேஜ்மெண்ட்டில் என்ன ரிசர்ச் பண்ணுவாங்கன்னா எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது நம்ம மேனேஜ்மெண்ட்டை சொல்கிறது, அதாவது
நம்ம சூஸ் பண்ணுற ஆள் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும், நம்ம சொல்கிறத கேட்கணும். இன்னொன்று அது மட்டும் இல்லாமல் அவனும் எக்ஸ்ட்ரா அவனோட மூளையை யூஸ் பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த ப்ராக்டிக்கலாக தியரிக்கலாகவும் அவங்க பண்ணுறாங்க, ப்ராக்டிக்கலாக பண்ணுறாங்க. தியரிக்கல்னால் வாயில் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணணும்னு, அதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கண்ட்ரியோட மேனேஜ்மெண்ட்டும் டெவலப்மெண்ட் ஆகும். அந்த கண்ட்ரியோட மேனேஜ்மெண்ட்னால் இவங்க எம்என்சி கம்பெனி ஒரு இடத்துல போய் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்க ஒவ்வொரு இடத்துல ஆஃபீஸஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஆஃபீஸஸில் இருக்கிற ஒரு மேனேஜ்மெண்ட் மெயின் ஹெட் அவங்க சரியாக இருந்தால் அது கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸ் அதாவது லேபர்ஸும் அவங்க சரியாக இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாயிண்ட் ஹெட் ஆஃப் லோக்கல் மோனோபோலிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து நமக்கு ஆபத்தான ஒரு விஷயம். டு பி ஃப்ராங்க், இதே விஷயத்தை நீங்கள் டிஸ்அட்வான்டேஜில் வேறு மாதிரி படிப்பீங்க. The entry of MNC leads to competition in the host country. Local monopolies of host country either start improving the product or reduce the prices. So சிம்பிளாக சொல்லணும்னா, வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது ஸோ நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டும் அந்த நாட்டு ப்ராடக்ட்டும் ஒரு காம்படிஷனுக்கு வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கிற ஆட்கள் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று வெளிநாட்டில் இருக்கிற உற்பத்தி பண்ணுற ப்ராடக்ட் மாதிரி அவனும் அதே மாதிரி அவனோட ப்ராடக்ட் இம்ப்ரூவ் பண்ணுவான். இல்லை வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுவான், அந்த ப்ராடக்டோட காஸ்ட்டை கம்மி பண்ணிவிடுவாங்க. ஓகே, இப்போது ஆப்பிள் ஃபோன் எடுத்துக்கோங்க, வெளிநாட்டில் இருக்குது, அதோட ரேட் வந்து 50,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்தியாவில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஓகே, மைக்ரோமேக்ஸ்னு சும்மா வச்சுக்கலாம். ஓகே, அதோட காஸ்ட் வந்து 10,000. இப்போது மைக்ரோமேக்ஸ் வந்து ஆப்பிள் ஃபோன் மாதிரி பண்ண முடியாது. அதனால் அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10,000 அவன் என்ன பண்ணுவான்னா இம்ப்ரூவ்மெண்ட் முடிஞ்சால் பண்ணுவான். இல்லை வேறு வழி இல்லைன்னா நம்ம ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகணும்னு நினைக்கும் போது அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ப்ராடக்ட் 10,000 நிற்கக்கூடிய ப்ராடக்ட் 8,000 7,000 கம்மி பண்ணிவிடுவானுங்க. ஓகே, இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொன்னது. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதனால் நிறைய கம்பெனிஸ் வந்து மூடிட்டு போயிருக்காங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இன் இந்தியா மெனி கம்பெனிஸ் இன் இந்தியா மெனி இந்தியன் கம்பெனி அக்வயர் ISO 9000 குவாலிட்டி சர்டிஃபிகேட். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு ஃபியர் ஆஃப் த காம்படிஷன் போஸ்ட் பை MNC. ஸோ இவங்களுக்கு பயந்துன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட். அது என்னென்னா, நம்ம ப்ராடக்ட் நம்ம குவாலிட்டி வந்து தரமான ப்ராடக்டாக தான் இருக்குன்ற விஷயத்த மக்கள்கிட்ட காமிக்கணும். இதை வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் கொடுப்பாங்க அவங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு. ஸோ அதுக்காக இந்த சர்டிஃபிகேஷன் வாங்கி வச்சுருக்காங்க. இது எதனால் வாங்குறாங்கன்னா, எங்கே நம்ம ப்ராடக்ட் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிடும்போது போயிடும்போதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு வாங்குறது விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னா ஃபஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நாம் வந்து ரொம்ப பணக்காரனும் இல்லாமல் ரொம்ப ஏரியம் இல்லாமல் எல்லாருமே சர்வை பண்ண முடியும், ப்ளஸ் கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுக்க முடியும், சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ அதில் வந்து நம்ம நாடு வந்து டெவலப்மெண்ட் ஆகும், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பை ப்ரொவைடிங் சூப்பர் குவாலிட்டி ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் MNC company helps to improve the standard of living of people of host country. இதில் என்னென்னா ப்ராடக்ட் வைஸ் சர்வீஸ் வைஸ் நம்ம சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போது நம்ம நாட்டில் வந்து வெறும் பேசிக் ஃபோனு தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்மளால் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்காது, உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ இது வந்து மற்ற நாட்டுக்காரன் தான் நம்ம இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் இது மாதிரி டச் ஃபோன் சொல்கிறாங்களே, ஸோ இது கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்களே பாருங்கள், எல்லா நாட்டுக்காரங்களும் நிறைய டச் ஃபோன் டிஃப்ரெண்ட் ஃபோனாக வச்சுருக்காங்க. ஸோ அதில் அவங்க பார்த்து நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுறாங்க, லெசன்ஸும் சரி, யூடியூப் நிறைய விஷயம் பார்க்குறாங்க. நம்ம நாடு வந்து ஆனால் நம்ம நாட்டில் அதை வாங்குகிற அளவுக்கு காசு இருக்குது, ஆனால் அந்த ப்ராடக்ட் இல்லை. ஓகே, ஸோ இப்போது அந்த ப்ராடக்ட்டை அவங்க நம்ம நாட்டுக்கு சேல்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஸோ நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் நல்லா இருக்கும்ன்ற விஷயம் சொல்ல வராங்க. இது வந்து பணத்தால் மட்டும் இல்லை, ஆஸ் வெல் அஸ் குட் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் மீன்ஸில் அவங்க இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் பாயிண்ட், இது அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் படிப்பீங்க டிஸ்அட்வான்டேஜில். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துக்கோங்க. ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிரதர்ஹுட் அண்ட் கல்ச்சர். அதாவது மற்ற நாட்டில் இருக்கிற அவங்களோட கலாச்சாரம் அப்புறம் அவங்களோட சாப்பாட்டோட ஒரு சில விஷயம்லாம் இருக்குல்ல, அதை நம்ம இந்தியாவுக்கும் பண்ணுறாங்க. அது ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பண்ணி தான் இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள், நூடுல்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த பீஸா பர்கர் என்ன எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே நம்ம நாட்டோட விஷயம் இல்லை. நம்ம நாட்டோடனா நார்த் சைட் போனால் சப்பாத்தி இந்த மாதிரி, நம்ம சவுத் பக்கம் பார்த்திங்கன்னா ரைஸ் இந்த மாதிரி வச்சுருப்போம். ஓகே, ஸோ சில விஷயங்கள் எல்லாமே நம்ம நாட்டோட ப்ராடக்ட் இல்லை. ஓகே, அதெல்லாம் நம்ம உள்ளே கொண்டு வராங்க. ஸோ இதை வந்து
அடிமைத்தனமாக பார்த்தா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் இது சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் வேணாம், இப்போதைக்கு நம்ம போகலாம். ஸோ எம்என்சி இன்டிகிரேட் எக்கனாமிக் ஆஃப் வேரியஸ் நேஷன் with the world economy. Through the international dealing, MNC promote international brotherhood culture and pathways or paving for the world peace and prosperity. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க நாட்டோட விஷயத்தை இங்கே ஷேர் பண்ணுறாங்களாம்மா, நிறைய விஷயம் சொல்லி தராங்களாம்மா. இதனால் நம்ம நாட்டுக்கு வந்து என்ன சொல்கிறது, எல்லாருமே வந்து ஒத்துமையாக இருப்பான்ற வேர்ட் மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். இப்போது ஆல்ரெடி அட்வான்டேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அட்வான்டேஜில் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதே ஒரு சில பாயிண்ட்ஸ் அப்படியே டிஸ்அட்வான்டேஜில் வரும். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேஞ்சர் ஃபார் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, எம்என்சி கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனி, ஸோ அவங்களுக்கு நிறைய பவர்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது அவங்க நம்ம நாட்டுக்குள்ளே வரும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டெவலப்மெண்ட் ஆகாது, இல்லாட்டினா ஒரு சில கம்பெனிஸ் கூட மூடிட்டு போயிடுவாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வெஜிடேபிள் இல்லாச்சும் மொபைல் ஃபோன் இல்லாட்டினா ஏதாவது ஒரு பொருட்கள் வேணும்னா நீங்கள் டேரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஆனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் நமக்கு வந்து ஆன்லைன் வந்துடுச்சு. ஓகே, ஆன்லைன் வந்துடுச்சு. சரி, வந்த பிறகு இதில் ஒரு சில குட்டி குட்டி பிஸ்னஸ் எல்லாம் பாதிப்பு உண்டாகும். ஓகே, லாஸ் ஆகாதவங்களுக்கு, பட் இருந்தாலும் அவங்க வர இன்கம், தட் மீன்ஸ் அவங்க ப்ராஃபிட்லேருந்து கூறளவுக்கு தான் கம்மியாக தான் வரும். ஓகே, ஸோ சிம்பிளாக நோட் பண்ணிக்கோங்க. எம்என்சிஸ் பிகாஸ் ஆஃப் தேர் வாஸ்ட் எக்கனாமிக் பவர் ஃபோர்ஸ் அ டேஞ்சர் டு டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ என்னென்னா, டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரினா உங்களுக்கு தெரியும், வைல்ட் அனிமல், டொமஸ்டிக் அனிமல். ஸோ டொமஸ்டிக் அனிமல்னால் வீட்டில் வளர்க்குற அனிமல். ஓகே, நம்ம கிட்டே இருக்குது. அதே மாதிரி டொமஸ்டிக்னால் நம்ம நாட்டிலேயே உற்பத்தி பண்ணுற ஒரு ப்ராடக்ட். ஓகே, டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா அப்போ டொமஸ்டிக் பிஸ்னஸ்னால் வித்தின் ஏ கண்ட்ரிக்குள்ளே பண்ணுற ஒரு பிஸ்னஸ். ஓகே, விச் ஆர் ஸ்டில் இன் த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ என்னென்னா, டெவலப்மெண்ட் ஆனவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்ம நாட்டுக்குள்ளேயே ஏதோ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகினே இருக்குது, அது டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எல்லாருமே டேஞ்சரான ஒரு விஷயம். நெக்ஸ்ட், டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி கேனாட் ஃபேஸ் சேலஞ்சஸ் ஃபோர்ஸ் பை எம்என்சி. ஸோ அவங்க பண்ணுற லெவலுக்கு நம்மளால் பண்ண முடியாது. இன்னொன்று, மெனி டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி ஹேவ் டு வைண்ட் அப் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் ட்ரேட் ஃப்ரம் எம்என்சிஸ். ஸோ சில பிஸ்னஸஸ் எல்லாம் செட் ஆகலைன்னா அவங்க வைண்ட் அப், தட் மீன்ஸ் பிஸ்னஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஓகே, நெக்ஸ்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அவுடேட்டட் டெக்னாலஜி, வேர் எம்என்சிஸ் ட்ரான்ஸ்ஃபர் அவுடேட்டட் டெக்னாலஜி டு ஹோஸ்ட் நேஷன். இட் சர்வ்ஸ் நோ பர்பஸ். ஸோ ஒரு சில சமயத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவுடேட்டட் டெக்னாலஜி. அது என்ன அவுடேட்டட் டெக்னாலஜி? இப்போது நீங்கள் பழைய மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த பெல்ஸ் பேண்ட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா அந்த பிரபுதேவ பேண்ட்லாம் போட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இப்போது இந்த காலத்தில் யாரும் போட மாட்டாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நிறைய பர்சன்ஸ் இப்போது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோன் எடுக்கிறாங்க, பேசிக் ஃபோன் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா இது யாரும் வாங்க மாட்டாங்க. ஓகே, சில பேர் அது ஃப்ரீயாக கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க, ஏன்னா அதெல்லாம் அவுடேட்டட் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இருக்கிற பர்சன் என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் வேணும், எனக்கு கேமராஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டெக்னாலஜி கேட்பாங்க. இன்னொன்று, பேக் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. பேக் நாம் எல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது, நாம் மீன்ஸ் உங்களை சேர்க்கல, எங்கள் காலத்து பர்சன்ஸ் சேர்க்குறோம், நாங்கள் யூஸ் பண்ண பேக்கே வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இப்போது அந்த பேக் யாராவது கொடுத்தாங்கன்னா அதை வந்து ஷையாக கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, இன்னொன்று இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அவுடேட்டட் டெக்னாலஜி, அவுடேட்டட் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். இப்போது இதை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று, இப்படியே வந்தாலும் இதை யாரும் வாங்க மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, நோ பெனிஃபிட் டு புவர் பீப்புள். ஸோ எம்என்சி ப்ராடக்ட் உங்களுக்கே தெரியும், இது வந்து ஒரு பணம் வச்சுருக்கிறவங்கள மட்டும்தான் வாங்க முடியும். தட் மீன்ஸ் ஒரு ரிச் பீப்புள் ஆர் ஒரு மாட்ரேட் லெவலில் இருக்கிற பீப்புள் மட்டும்தான் வாங்க முடியும். புவர் பீப்புள் அதை வாங்க முடியாது. நீங்கள்லாம் காக்கா முட்டை அந்த மூவி பார்த்துருப்பீங்க, அதில் அந்த பீஸா வாங்குறதுக்கு அந்த பசங்க நிறைய மணி சேர்த்து வைப்பாங்க. ஓகே, அவங்க நினச்சிருந்தா அந்த மணியை சேர்த்து வச்சு ஒரு 10 நாளைக்கு வேறு எதாவது ஃபுட்டு சாப்பிட்ருக்க முடியும், ரைஸ் ஒரு இட்லி வாங்கி சாப்பிட்ருக்க முடியும். பட் இப்போது ஒரு பீஸா கடைக்கு ஒரு புவர் பீப்புள் உள்ளே போக முடியுமா, வாங்க முடியுமா?
ஓகே, அப்படியே வாங்கினா டெய்லி வாங்க முடியாது. பட் இதுவே ரிச் பீப்புளாக தான் டெய்லி வாங்க முடியும். ஸோ அந்த பாயிண்ட் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இது அந்த காக்கா முட்டை சீனாக போடல, நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னது. ஸோ எம்என்சி ப்ரொடியூஸ் ஒன்லி தோஸ் திங்ஸ் விச் ஆர் யூஸ்டு பை ரிச் பீப்புள்ஸ். ஓகே, ஸோ ரிச் பீப்புள் இங்கே போல ரிச் பீப்புள் நான் சொல்கிறேன். தே ஃபார் புவர் பீப்புள் ஆஃப் ஹோஸ்ட் கண்ட்ரி. ஹோஸ்ட் கண்ட்ரினா ஃபஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு இடத்துல பாயிண்ட் மென்ஷன் பண்ணி நான் சொல்லலை உங்களுக்கு. ஹோஸ்ட் கண்ட்ரினா வெளிநாட்டிலேருந்து ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கண்ட்ரிஸ் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்துருக்கீங்களா. ஸோ அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இங்கே ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது பேர் தான் ஹோஸ்ட் கண்ட்ரி. இப்போது அவங்களால வாங்க முடியாது. ஸோ புவர் பீப்புள்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்டும் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு டேஞ்சர் டு இண்டிபெண்டன்ஸ். முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்கோங்க. இனிஷியலி எம்என்சி கம்பெனி ஹெல்ப்ஸ் த கவர்மெண்ட் ஆஃப் த ஹோஸ்ட் கண்ட்ரி. ஓகே, ஸோ வெளிநாட்டிலேருந்து எதனால் இங்கே பிஸ்னஸ் பண்ண ஒத்துக்கிறாங்கன்னா நிறைய ரீசனாக இருக்கலாம். ஓகே, ஒன்று ஜென்ரலான ரீசன் மக்களுக்காக. அவங்க வந்து ஓகே நீங்கள் நாட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எங்களுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ இந்த டேக்ஸ் கொஞ்சம் கட்ட வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா, நம்ம நாட்டில் இருக்கிற பர்சனுக்கு எம்ப்ளாய்மெண்ட் நிறைய கிடைக்கும். தட் மீன்ஸ் வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சில பேர் லஞ்சம் வாங்கத்தான், அது வேறு டிபார்ட்மெண்ட், அதில் இதில் போட மாட்டாங்க. ஓகே, இப்போது தென் கிராஜுவலி ஸ்டார்ட் இன்டர்ஃபியர் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் ஆஃப் த ஹோஸ்ட் கண்ட்ரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்த பிறகு அவங்க நிறைய பொலிட்டிக்கலுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ பொலிட்டிக்கல் விஷயத்தில் அவங்க இன்டர்ஃபியர் ஆவாங்க. தேர் இஸ் தென் அண்ட் implicated danger to the independence of the host country in a long run. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, ஏதோ ஒரு மூவி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த அலெக்ஸ் மோனேன்னு எனக்கு கார்த்தி நடிச்சிருப்பாங்க. அவங்க வெளிநாட்டில் இருப்பாங்க, ஒரு மெடிசன் உள்ளே கொண்டு வர பார்ப்பாங்க. ஸோ கடைசியில் பார்த்தா அவர் சிஎம் நினைக்கிறேன், முழுசாக பார்க்கல விசு. ஸோ அந்த சிஎம்கே பெரிய ஆப்பு வைப்பாங்க. ஓகே, ஸோ உள்ளே வந்த பிறகு மற்ற பொலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் கூட வந்துடுறாங்க. ஸோ இதனால் நமக்கு நிறைய ஆபத்து இருக்குன்ற விஷயத்த சொல்ல வராங்க. பட் உண்மையான விஷயந்தான், ஏன்னா மூவியில் காட்டுற சீன்ஸ் தான் ரியல் லைஃப்பில் நடக்கும். பட் தெரியாமல் இருக்கும் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு டெப்ரிவேஷன் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் லோக்கல் பீப்புள். ஸோ என்ன சொல்கிறாங்க பார்த்துருக்கீங்கன்னா, சம்டைம் வந்து சில பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணவங்க ஓகே, சரி மற்ற நாட்டில் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணவங்க ஓகே, பட் நம்ம இந்தியன் பீப்புளுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்காம அவனோட சொந்த ஆட்களுக்கே வேலை வாய்ப்புகள் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னென்னா, நம்ம நாட்டிலே ஒரு சில விஷயம் நடக்குது. ஓகே, நான் வந்து சில இயர்ஸ்க்கு முன்னாடி ஒர்க்குக்கு போகும்போது, அக்கௌண்டண்ட்டாக போகும்போது என்ன ஆச்சுன்னா, நீங்கள் தெலுங்கு பீப்புளான்னு கேட்டாங்க. ஓகே, தெலுங்கு பீப்புளாக இருந்தால் நீங்கள் வரலாம், ஆடிட்டிங் ஒர்க் நீங்கள் வரலாம், அக்கௌண்ட்ஸ் வரலாம்னு சொன்னாங்க. இன்னொருத்துக்கு நாங்கள் வந்து ஜுவல் ஷாப்பில் அக்கௌண்ட்ஸ் வேலைக்கு போகும்போது உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நீங்கள் வந்து என்ன அதுன்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நம்ம நாட்டிலே இப்படி இருக்கும்போது வெளிநாட்டில் மற்ற கண்ட்ரியில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் கண்டிப்பாக வர சான்சஸ் இருக்குது. அப்படியே நம்ம நாட்டில் வந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் லெவலுக்கு வச்சுருக்க மாட்டாங்க, ஒரு லேபர் லெவலுக்கு தான் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஆட்களை வேலைக்கு வச்சுப்பாங்க. ஓகே, next point, misuse of mighty status. So MNC are so powerful economic entities, they can afford to bear losses for a long while in the hope of earning huge profit. Once they have ended local competition and achieved monopoly, this may be a dirty marketing strategy to wipe out the local competitor from the host country. ஸோ உங்களுக்கு வந்து மைட்டினான்னு தெரியல, மைட்டினா ரொம்ப பெருசு ஸ்ட்ராங்கு இந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஸ்டேட்டஸை வச்சு அவங்க நம்ம நாட்டில் இருக்கிற லோக்கல் காம்படிட்டர், தட் மீன்ஸ் லோக்கல் பிஸ்னஸ் பீப்புளில் நிறைய ப்ராப்ளம் வரும். அவங்க பிஸ்னஸை க்ளோஸ் பண்ண கூட சான்ஸ் இருக்குது. அவங்க பிஸ்னஸ் வந்து ஒழுங்காக நடக்காமல் கூட வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இதனால் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா அந்த நாட்டுக்காரன் ஆல்ரெடி ரொம்ப பணக்காரனாக இருப்பான், நம்ம நாட்டுக்காரர் வந்து ஒரு மாட்ரேட் லெவலில் தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு பாதிப்பு கண்டிப்பாக உண்டாகும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோக்கல் ஒரு பிளேசஸில் ஒரு ஆயாவோ ஒரு தாத்தாவோ லெமன் விற்றுன்னு இருக்காங்க, ஒரு ஆப்பிள் விற்றுன்னு இருக்காங்க. ஆக்சுவலி அதுதான் உண்மையான நல்ல ப்ராடக்ட்டு. ஆனால் நம்ம மக்கள் அதை வாங்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு வேக்ஸ் மேலே தடவி இருக்கும், இல்லாட்டினா கெமிக்கல் போட்டு ப்ரிசர்வேஷன் வச்சுருப்பாங்க ஃப்ரிட்ஜில் ஏதாச்சும் ஒரு இதில். ஸோ அதை வாங்க போகிறாங்க. இப்போது இதனால் யாரில் பெரிய ஆள்னா, அது சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற பீப்புள் தான் பெரிய ஆள், ஐ மீன் அந்த ஓனர் தான். இப்போது இந்த மாதிரி வரும்போது அந்த லோக்கலில் உட்காந்துக்கிற தெருவில் வேலை செய்கிறவங்க, தெருவில் பிஸ்னஸ் பண்ணுற அந்த ஆயா தாத்தா அந்த பர்சனால் பிஸ்னஸ் ஒழுங்காக பண்ண முடியாது. அவங்க பண்ணாமல் கூட போகலாம், இல்லை அது ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு விற்றுட்டு போவாங்க. இப்போ நான் சொல்கிற எக்ஸாம்பிள் புரிஞ்சுருக்கேன்ல.
இப்படி எக்ஸாம்பிள் எப்படி சொன்னேன்னா நம்ம ஊருக்குள்ளே எக்ஸாம்பிள் சொன்னேன். நீங்கள் இதை அப்படியே ஆப்போசிட்டாக கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஆயா தான் நம்ம இந்தியாவில் இருக்கிற பர்சன்ஸ், அந்த சூப்பர் மார்க்கெட் தான் வெளிநாட்டில் இருக்கிற பிஸ்னஸ் பீப்புள். ஓகே, ஸோ ஏதாச்சும் புரியலன்னா நீங்கள் திரும்ப கேட்கலாம் கமெண்ட் பாக்ஸில், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கேர்லெஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இதெல்லாம் சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு சில மூவி என்ன ஞாபகம் வந்திருக்கும். ஸோ வெளிநாட்டில் இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனிஸ் நம்ம நாட்டில் என்ன பண்ணுறாங்க, இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸஸை எடுத்துடுவாங்க. அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எது வேணுமா இருக்கலாம். இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஹைட்ரோ கார்பன் சொல்கிறாங்களே, ஸோ இந்த மாதிரி விஷயம் கூட இருக்கலாம். ஸோ எம்என்சி டென் டு யூஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆஃப் ஹோஸ்ட் கண்ட்ரி கேர்லெஸ்லி. அவங்க வந்து அதிகமாக அவங்க எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபாஸ்ட்டாக எடுக்க நம்ம நாட்டோட நேச்சுரல் ரிசோர்ஸஸ் காலியாகும். இதனால் அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லாமல் அந்த பிளேசஸ் கூட டேமேஜ் உண்டாகும். ஓகே, அண்ட் தென் செல்ஃபிஷ் ப்ரொமோஷன் ஆஃப் ஏலியன் கல்ச்சர். ஏலியன்னா நிறைய பேர் வேறு கிரகத்தில் வந்துடும். ஏலியன்னா மற்ற நாட்டில் இருக்கிறதுன்னு சொல்லலாம், இல்லை மற்ற கிரகத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். வேறு ஒரு இடத்துலேருந்து இங்கே கொண்டு வர விஷயம் தான் ஏலியன் சொல்லுவாங்க. ஓகே, வர விஷயங்கள். ஸோ எம்என்சி டென் டு ப்ரொமோட் ஏலியன் கல்ச்சர் இன் ஹோஸ்ட் கண்ட்ரி. ஸோ செல் த ப்ராடக்ட். தே மேக் பீப்புள் ஃபர்கெட் அபவுட் த ஓன் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். இன் இந்தியா எம்என்சி ஹவ் கிரியேட்டட் எ டேஸ்ட் ஃபார் சிந்தட்டிக் ஃபுட், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். இப்போது ஸோ அவங்களோட கல்ச்சர் மட்டும் இல்லாமல், கல்ச்சர் மீன்ஸ் அவங்களோட ஜாதி மதம்ன்ற அந்த மாதிரி நான் சொல்ல வரல, அவங்களோட ப்ராடக்டை நம்ம நாட்டில் கொண்டு வராங்க. ஓகே, ஸோ நம்மளோட ட்ரெடிஷ்னல் எத்திக்ஸ், ஃபுட் எத்திக்ஸை மறக்க வச்சிடுறாங்க. இப்போது யூஸ்வலாக நம்ம என்ன சாப்பிட்றோன்னா, கீரை சாதம் சாப்பிடுவோம், ஸோ இந்த மாதிரி ரைஸ், இந்த பருப்பு விஷயங்கள் சாப்பிடுவோம். பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நாட்டோட ப்ராடக்டையும் கொண்டு வராங்க. அதெல்லாம் ஹெல்த்தியான ப்ராடக்ட் இல்லை. பட் இதனால் நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டோட ப்ராடக்டை மறந்து போய்ட்றோம். நம்மளோட கலாச்சாரம், பழைய ப்ராடக்ட்டு, அதெல்லாம் மெடிசன் சம்மந்தப்பட்ட விஷயம், அந்த ப்ராடக்ட்டை மறந்து போயிடுறோம். ஓகே, பட் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் வந்து ப்ரொமோஷன் ஆஃப் ஃபாரின் கல்ச்சர் பை எம்என்சிஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் ஆஃப் பீப்புள் ஆல்சோ. இது வந்து தெரிய வரும், நம்ம ஹெல்த்துக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும். பட் மக்கள் தெரிஞ்சது தான் அதை பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நிறைய ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. ஈவன் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இது நான் சுலபமாக வேணாம்னு தெரியல, பட் இருந்தாலும் சொல்கிறேன். எல்லா வியாதிகளுக்கும் ட்ரெடிஷ்னல் இது இல்லை, சித்த மருத்துவம்னு சொல்கிறாங்க பார்த்துருக்கீங்களா. ஸோ அந்த மீன்ஸில் மருந்து இருக்குது, ஏன்னா கொஞ்சம் லேட்டாக குணமாகும் அவ்வளோதான். இப்போது இதெல்லாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக போயினே இருக்கு, விட்டால் போயிடும் போல். ஓகே, ஸோ இப்போது இங்கிலீஷ் மெடிசன், மற்ற ஃபாரின் மெடிசன், கெமிக்கல் ரீதியாக வர மெடிசன் இன்ஜெக்ஷன் வந்த பிறகு நம்மளோட விஷயங்கள் எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் சொல்லியிருக்காங்க செல்ஃபிஷ் ப்ரொமோஷன் ஆஃப் ஏலியன் கல்ச்சர் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எல்லாத்துலேயும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது ஃபுட்டு, கல்ச்சர், ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, ஒரு மெடிசன், எல்லாமே இந்த மாதிரி விஷயம் இதில் இன்க்ளூட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு நெக்லெக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் எக்கனாமிக் க்ரோத் ஆஃப் ஹோம் கண்ட்ரி. இதில் என்ன சொல்ல வரோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சமயத்தில் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த நாட்டில் பிஸ்னஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணுறோம். ஆனால் இப்படி பண்ணும்போது நம்மளை பிஸ்னஸ் பண்ண விட மாட்டாங்க. ஆனால் இதுவே மற்ற நாட்டில் போயிட்டு பண்ணும்போது அங்கே பிஸ்னஸ் பண்ண விடுவாங்க. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து இங்கே வராங்க, இப்படி பண்ணுறதுல நம்ம நாட்டுகள் வேலை வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது அதே மாதிரி தான் அவங்க நம்ம நாட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ பண்ணும்போது நாம் அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்டேஜஸ், ஒரு சில விஷயங்கள் கொடுக்க வேண்டும். அட்வான்டேஜ் சொல்ல முடியாது, ஒரு சில ஃபீச்சர்ஸ், ஒரு சில விஷயம் நம்ம கொடுக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள், நீ வந்து எனக்கு டேக்ஸ் கட்ட வேணாம், ஆனால் அதுக்கு பதில் எனக்கு என்ன பண்ணுறேன்னா, நான் உனக்கு சொந்தமாக லேண்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், நீ அதுக்கும் லேண்டுக்கும் காசு கொடுக்க வேணாம், பட் என்னோடய மக்களுக்கு நீ வேலை வாய்ப்புகள் கொடுக்கணுன்ற மாதிரி. ஸோ இதில் வந்து என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகும். ஸோ அந்த பாயிண்ட் இதில் கொஞ்சம் லைட்டாக நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹோஸ்ட் கண்ட்ரி இஸ் மோர் ப்ராஃபிட்டபிள். ஓகே, எம்என்சி மே நெக்லெக்ட் ஹோம் கண்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ அவங்க ஹோம் கண்ட்ரியில் அவங்க பண்ணாமல் மற்ற நாட்டில் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஹோம் கண்ட்ரி இந்த ஃபார்மேட்டிங் அங்கேயே ஒரு டிவிஷன் இருக்கும், பட் இருந்தாலும் மற்ற நாட்டில் போய் பண்ணும்போது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட்டு 8.03 எக்ஸாம்பிள் ஆஃப் எம்என்சி கம்பெனி. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
லிஸ்ட் ஆஃப் இந்தியன் சப்சிடரி கம்பெனிஸ் ஆஃப் ஃபாரின் எம்என்சி. அதாவது ஃபாரின் கண்ட்ரிலேருந்து நம்ம இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்களே, ஸோ அந்த விஷயத்தை இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த ஃபாரின் பிராண்ட் ஃபாரின் எப்படி கூப்பிட்றாங்க, இந்தியாவில் எப்படி கூப்பிட்றாங்க, அது லோகோ என்னன்ற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ பாட்டா கார்ப்பரேஷன், இங்கே வந்து பாட்டா இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. நான் சொன்னது எல்லாமே ஒரு நானாக ஓன் கற்பனை பண்ணி சொன்ன எக்ஸாம்பிள்ஸ். இதுதான் ரியல் டைம் எக்ஸாம்பிள், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 மார்க்ஸு இல்லைன்னா மேபி 5 மார்க்கில் வித் எக்ஸாம்பிளோட கேட்டால் நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் கஷ்டமான எக்ஸாம்பிள்லாம் இல்லை, எல்லாமே டிவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் இந்தியன் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ். ஸோ நம்ம நாட்டிலேருந்து மற்ற நாட்டுக்கு ஒரு சில பிஸ்னஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மைக்ரோமேக்ஸு, பஜாஜ், டிவிஎஸ், டாட்டா, இன்ஃபோசிஸு, ஸோ இது எல்லாமே நம்ம இந்தியன் எம்என்சி கம்பெனி. அப்படின்னா இந்தியாவில் ஹெட் ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க. அவங்களோட சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட்டை மற்ற கண்ட்ரீஸில் இருக்காங்க. மற்ற எந்த கண்ட்ரீஸ்னால் எனக்கு தெரியல. எந்த கண்ட்ரி வேணுமா இருக்கலாம், ரஷ்யா இருக்கலாம், சைனா இருக்கலாம், ஜப்பான் இருக்கலாம், ஓகே, இல்லை அமெரிக்கா இருக்கலாம். ஸோ அமெரிக்காவில் சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓகே, ஸோ இதில் இருக்கிறது நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க முடிஞ்ச அளவுக்கு. உங்களுக்கு ஃபர்தராக டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இந்த லெசனை நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சுக்கலாம், ரொம்ப குட்டி லெசன் தான் இருக்குது. ஓகே, ஸோ எல்லாருக்கிட்டையும் சொல்கிற ஒரு விஷயம் ஒன்று தான், நீங்கள் லெசனை ஃபுல்லாக படித்தாலே போதும், உங்களால் ஈஸியாக இங்கே இருக்கிற ஆன்சர்ஸில் அட்டன் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், ஸோ அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், இது ஒரு லெசன் முடிஞ்சு போயிடுச்சு. நெக்ஸ்ட் டெஃபினிஷன் கேட்டிருக்காங்க. அப்புறம் அட்வான்டேஜ். டு பி ஃப்ராங்க், இதை பாருங்க, கிவ் 2 எக்ஸாம்பிள் ஆஃப் எம்என்சி. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் எழுதலாம், 2 எக்ஸாம்பிள் ஆஃப் எம்என்சி கம்பெனியோட விஷயம். ஓகே, ஸோ எல்லாருக்கும் பாய், தேங்க்யூ.